ஒரு 400 ரூபாய் செலவு பண்ணிங்கன்னா போதும். 1 கிலோ பாதாம் பர்ஃபி இந்த மாதிரி சூப்பராக பர்ஃபெக்ட் ஷேப்பில் பண்ணிடலாம். பாருங்கள், ஷேப் அவ்வளோ ஸ்கொயராக நல்லா இருக்குது. டேஸ்ட்டுமே அவ்வளோ நல்லா இருக்கும். வாங்க இந்த பாதாம் பர்ஃபி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இந்த மாதிரி 1 கப் அளவுக்கு பாதாம் எடுத்துக்கணும். மெஷரிங் கப்பில் 1 கப் இருக்குது இல்லையா, அதில் நான் 1 கப் அளவு எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கொதிக்கிற வெந்நீரை அப்படியே ஊற்றிடணும். நல்லா கொதிக்கணும். அதை ஊற்றிட்டிங்கன்னா நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊறிச்சுன்னா அப்படியே அந்த தோலெல்லாம் நல்லா அழகாக எடுத்துகிட்டு வரும். நல்லா மூடி அப்படியே தள்ளி வச்சுருங்க. நைட்டு ஃபுல்லும் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இப்போவே நல்லா தோல் எடுத்துக்கிட்டு வருது. நைட் ஃபுல்லும் ஊற வச்சுட்டா அது ஒரு ஸ்மெல் அடிக்கும், அப்புறம் பர்ஃபி நல்லா இருக்காது. அதனால் வெந்நீர் ஊற்றி பாதாமை ஊற வச்சிங்கனாலே நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி தோல் உரித்து வச்சுருக்கேன். இதை அப்படியே செடிக்கு அந்த தோலெல்லாம் ஊற்றிடலாம். நல்ல உரமாக இருக்கும். இதை மிக்சியில் போட்டு இதை அரைப்படுற அளவுக்கு தேவையான அளவு பால் ஊற்றி நல்லா அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக வலுவலுன்னு அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சாலும் பரவாயில்ல, டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். 1 டம்ளர் பால் ஊற்றி இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் அரைச்ச பாதாம் பேஸ்ட்டை போட்டுக்கலாம். மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருக்கேன், அதையும் அப்படியே ஊற்றிக்கலாம். இப்போ 1 கப்பு பாதாம், இந்த கப்பில் 1 கப்பு பாதாம் எடுத்தேன் இல்லையா, அதுக்கு 1.5 கப்பு சீனி. நீங்கள் அல்வா செய்கிறதா இருந்தால் 1 கப்புக்கு 1 கப்பு. 1, இது அரை 1.5. இப்போ பாதாம் அரைச்சதும் சீனியும் போட்டுட்டோம் இல்லையா, அதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடணும். இதுக்கு பாகுப்பதம்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பேச்சுலர் பிகினர் கூட டக்குன்னு பண்ணிடலாம். எப்போவுமே பர்ஃபி செய்யறதுக்கு முன்னாடி அந்த ட்ரேயை ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அந்த அவசரத்தில் டக்குன்னு ஊற்றணும். அப்போ நம்ம இதெல்லாம் தடவிட்டுருக்க நேரம் இருக்காது. அதனால் எந்த பர்ஃபி செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் முதல்ல ட்ரேயை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த பாதாம் கலவையை அடுப்பில் வச்சு கைவிடாமல் கிளறணும். எப்போவுமே பர்ஃபிலாம் செய்யறச்ச அப்படியே அடுப்பில் விட்டுட்டுலாம் போக முடியாது. பக்கத்துலேயே நின்று நம்ம கிளறணும். ஒரு 2 சிட்டிகை அளவு குங்குமப்பூ சேர்க்குறேன். குங்குமப்பூ சேர்க்கறதுனால அது பாதாம் பர்ஃபிக்கு ஒரு கலரும் ஃப்ளேவரும் கொடுக்கும். நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சும்மா கூட செய்யலாம். நல்லா சீனிலாம் கரைஞ்சி அப்படியே நுரைச்சிட்டு வருது பாருங்கள். அடுப்பை மீடியம்லேயே வச்சுட்டு கிளறுங்க. ஹையில் வச்சிட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் கிளற வர கஷ்டமாக இருக்கிறச்ச நெய் ஊற்றி கிளறுங்க. நெய்யை மொத்தமாக ஊற்றி கிளறாமல் நடுவில் ஊற்றிக்கணும். அப்படி கிளறச்சு சில சமயம் திக்காக இருக்கும், நமக்கு கையில் கிளற வராது. அந்த சமயம் ஊற்றிக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா திக்காக வந்துருச்சு. இந்த மாதிரி திக்காக வர்றச்சு நல்லா நெய் ஊற்றிட்டு கிளறினீங்கன்னா நல்லா அப்படியே கிளற வரும். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். பாருங்கள், நல்லா அப்படியே எடுத்துகிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். கொஞ்சம் திக்காக இருந்து கிளற வரலைன்னா கொஞ்சம் நெய் விட்டுட்டாங்க. பாருங்கள், இப்படி ஒட்டாமல் அப்படி வருது. ரொம்ப ஹையில் வச்சிட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். இப்போ பாருங்கள், நல்லா சுருண்டு வருது. இப்போ அப்படியே தட்டில் எடுத்து கொட்டிடலாம். அப்படியே வருது பாருங்கள், ஒட்டாமல். எப்போ பர்ஃபியை தட்டில் கொட்டுறது அப்படின்னு பதம் உங்களுக்கு தெரியலன்னா கொஞ்சம் பர்ஃபி எடுத்து கையில் உருட்டி பார்த்திங்கன்னா அது கையில் ஒட்டாமல் அப்படி பால் மாதிரி வரும். அந்த சமயம் நீங்கள் அடுப்புலேருந்து இறக்கிடலாம். அப்படியே நல்லா பூத்து வருது பாருங்கள். இந்த மாதிரி அப்படியே எடுத்து போட வரணும்.
அடுப்பை ஆஃப் பண்ண பிறகும் அது நல்லா சூடாக இருக்கும். அதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெந்து நல்லா இருக்கும் பர்ஃபி. இப்போ நெய் தடவின தட்டில் அப்படியே கொட்டிடணும். இன்னும் கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா அது முருகிடும். அதனால் அந்த பதம் பார்த்து இறக்கணும். ரெடியாக ட்ரேயில் நம்ம முதல்லே நெய் தடவி வச்சுருந்ததுனால ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த கிண்ணத்தில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதால் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடணும். ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். நமக்கு வேறு எதுலேயும் பண்ணுனா அந்த மாதிரி வராது. அதனால் இந்த மாதிரி டபரா ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெய் தடவி இந்த மாதிரி அமுக்கினீங்கன்னா ஒரே மாதிரி அந்த ஷேப் லெவலாக வரும். அப்புறம் ஸ்பூன்லலாம் அப்படியே பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வெதுன்னு இருக்கிறச்சியே ஒரு கத்தியில் நல்லா நெய் தடவிக்கங்க. நெய் தடவாமல் கட் பண்ணிங்கன்னா அது பிசுறாக வரும். அதனால் நல்லா நிறையவே நெய் தடவிக்கங்க. தடவிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஷேப்பு வேணுமோ, எப்படி ஸ்கொயராக வேணுமோ, டைமண்டாக வேணுமோ, எப்படி வேணுமோ அந்த மாதிரி கோடு போட்டு வச்சுக்கோங்க. நல்லா அழுத்தமாக போட்டு வச்சுக்கோங்க, கீழே வரைக்கும் படுற மாதிரி. அப்போ தான் ஆறின பிறகு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். நான் ஸ்கொயராக தான் போட்டிருக்கேன், சின்ன ஸ்கொயராக எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி. பாருங்கள், இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு, எடுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக ஸ்கொயராக சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரே எந்த திக்னஸில் ஹைட்டில் போடுறீங்களோ அந்த அளவு திக்னஸ் இருக்கும். நான் சின்ன ட்ரேயில் போட்டதுனால இந்த அளவு இருந்தது. இதுவே சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருந்தது. பாருங்கள், ஒன்று கூட தட்டில் ஒட்டலை. அதுவும் பர்ஃபெக்ட் ஷேப்பாக வந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. எத்தனை தடவை தான் நம்ம பர்ஃபி செஞ்சாலும் இந்த மாதிரி கரெக்டாக வெட்டி எடுக்கிறச்ச வர்ற சந்தோஷமே தனி தான். ஏன்னா நல்லா வருமோ, எப்போ இறக்கணுமோ அப்படிங்கிற டென்ஷன் எத்தனை தடவை பர்ஃபி செஞ்சாலும் இருக்கும். என்னைய மாதிரியே உங்களுக்கும் பர்ஃபி செய்யறச்ச இந்த மாதிரி டென்ஷன் இருக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாதாம் பர்ஃபிக்கு நான் குங்குமப்பூ போட்டேன் இல்லையா, பாருங்கள் கலர் கொஞ்சம் மைல்டு எல்லோவாக வந்திருக்கு. வாசமும் நல்லா இருந்தது. குங்குமப்பூ இல்லைன்னா நம்ம விட்டுட்டு நம்ம சும்மாவே பாதாம் பர்ஃபி செய்யலாம். இப்போ பாருங்கள், ட்ரேலெல்லாம் ஒன்று கூட ஒட்டலை. அப்படியே எல்லாம் எடுத்துகிட்டு வருது. நெய் கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றணும். எப்போவாது வருஷத்துக்கு ஒரு தடவை தானே பர்ஃபி செய்கிறோம். அதனால் அதை பார்க்காம ஊற்றணும். அப்போ தான் நல்லா கிளறி எடுக்க வரும். இதில் ஒயிட் சுகருக்கு பதிலாக நீங்கள் இப்போ ப்ரௌன் சுகர் வருது இல்லையா, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணி இந்த பர்ஃபி செய்யலாம். இப்போ பர்ஃபி எல்லாம் ட்ரேலேருந்து எடுத்தாச்சு. ட்ரே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது, கொஞ்சம் கூட ஒட்டலை, க்ளீனாக வந்திருக்கு. இந்த நான் சொன்ன அளவுகளோடு செஞ்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ அளந்து பார்க்கலாம். 930 கிராம் வந்திருக்கு. 400 ரூபா செலவில் 950 கிராம், அதாவது 1 கிலோவுக்கு கொஞ்சம் குறையுது. இந்த மாதிரி பர்ஃபி நம்ம வீட்லேயே செய்யலாம், சூப்பராக இருக்கும். இந்த தீபாவளிக்கு எல்லோரும் இந்த பர்ஃபியை செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.